लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां राजाय विद्महे श्रीपाशिकाराय धीमहे तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगतस्तदितरानृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலாராலும் விழுந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராம் பெரியர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2796வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய பெரிய திருவந்தாதியினுடைய 50வது பாசுரம், 5ஆம் திருமொழியிலே வரக்கூடிய 10வது பாசுரம், 50வது பாசுரம். முதலிலே ராமானுஜ பெருமானார் அருளிய தனியன் முத்துற்ற நெஞ்சே முயற்சி அறுத்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் உருகு ஊரும் சோலை சூழ் மொய்பூம் பொரு நல் குருகூரன் மாறன் பெயர் கூறு. 50வது பாசுரம். பிரிந்தொன்று நோக்காது தம்முடைய பின்னே திரிந்து உழலும் சிந்தையாளர் தம்மை புரிந்தொருகால் ஆவா என இறங்கார் அந்தோ வலிதே கொல் மாவை பிளந்தார் மனம். கடலை பார்த்தால், நிலவை பார்த்தால், பூவை பார்த்தால் எல்லாம் எம்பெருமானே என்ற சிந்தனையோடு இருக்கிறேன் சென்ற பாசுரம். அதை ஒட்டி இப்போது பேசுகிறார். கடலை பார்த்து பெருமாள் தான் இருக்கிறான் என்று சென்றே போய் பார்த்தா கடலா தெரியுது. காயாம்பு பூவை பார்த்து இது கண்ணன்தான் நினைத்து கொண்டு பூவை எடுத்து பார்த்தால் அது பூவாக தெரிகிறது. இருட்டாக இருக்கிற இடத்திலே கண்ணன் தான் இருக்கிறான் என்று போய் பார்த்தால் அங்கே இருதான் இருக்கிறவே கண்ணன் இல்லை. எனவே மேகமாகவும் கடலாகவும் இருளாகவும் பூவாயாகவும் இருக்கும் என்று போய் பார்க்கிற பொழுது அவனே கண்ணன் என்று எல்லாம் கண்ணன் தான் நினைத்து போனால் அருகில் போகும்போது அங்கே எம்பெருமான் இருக்க மாட்டாமல் போகவே ஐயோ நாம் எம்பெருமானை சாட்சாதாக சேவிக்க பெற்றோம் என்று இன்பமுற்றிருந்தோமே, இப்படி அஞ்ஞானமாக முடிந்து விட்டதே என்று வருத்தம் உண்டாகி எம்பெருமான் நம்மை இப்படி ஏமாற்றலாமோ, இரக்கமில்லாமல் இருக்கலாமோ, என்ன கல் நஞ்சோ என்று வெறுக்கிறார் இந்த பாசுரத்திலே. ஆவாவென என்று வருகிற வார்த்தைக்கு ஆஹா என்கிற வடமொழியுடைய சொல்லது இப்படி ஆவா என்று ஆயிருக்கு. மாவாய் பிளர்ந்த வளராறு. மாவாய் என்றால் கேசி என்கிற அசுரன் கம்சனால் ஏவப்படுகிறான். நந்தகோகுலத்திற்கு அனுப்பப்பட்டு யாருமே திரும்பி வராததை கண்டு கேசி என்கிற தன்னுடைய அமைச்சரவனை பார்த்து நீ எப்படியாவது சென்று என்னுடைய விரோதி அங்குதான் இருக்கிறான் என்று தெரிகிறது, கொன்று வா என்று அனுப்புகிறான். அந்த கேசி குதிரை வடிவத்திலே கனைத்து கொண்டு வருகிறான். நந்தகோகுலத்திற்குள் நுழைந்து அட்டகாசம் செய்து கொண்டிருந்தவனை தன்னுடைய கையை நீட்டி அவனுடைய வாயுள் செலுத்தி அவனுடைய பற்களை உடைத்து 2ஆக பிளந்து போட்டானாம் கண்ணன். ஆக்சித பக்தர்களுக்காக கேசி போன்ற அரக்கனையெல்லாம் கொன்றவன், ஆனால் நம்முடைய விஷயத்திலே இப்படி கல்லஞ்சமாக இருக்கிறானே என்று சொல்கிறார். ஆனால் அப்படி சொல்லுகிற பொழுதே ஏற்கனவே சொன்னது ஞாபகம் வருது. உயர்வர உயர் நலம் உடையவன் என்று சமஸ்த கல்யாண குண விசேஷம் உள்ளவன் பெருமாள்னு சொல்லிவிட்டு அவனை இரக்கமற்றவன் எப்படி என்று சொல்லுவது என்று உறுதியாக சொல்ல முடியாமல் அந்தோ வலிதே கொல் என்று சந்தேகமாக சொல்லுகிறார். அடாதடியாக இரக்கமற்றவன் பெருமாள் என்று சொல்லவிற்கு நாக்கு வரவில்லை. எனவே என்ன சொல்கிறார்? அந்தோ வலிதே கொல் என்று அந்தோ என்று பாவப்படுவதாக சொல்லுகிறார். கேசி வதத்தை பற்றி பேசிய பாசுரம். பக்தர்களுக்காக மிகப்பெரிய செயல்களை எல்லாம் சாதாரணமாக செய்யக்கூடிய எம்பெருமான் நான் நிச்சயமாக அவனை கண்டுவிட்டேன் என்று கழித்திருக்க அருகிலே போய் பார்த்தால் அவையெல்லாம் ஜடப்பொருளாய் இருக்கிறதே அல்லாமல் பெருமாளாக இல்லையே, இது என்ன கல் நெஞ்சம் அவனுக்கு, என்னை ஏன் இப்படி சோதிக்கிறான் என்று பேசுகிறார் இந்த பாசுரத்திலே. 50வது பாசுரம் இது. மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அனுபவிக்கலாம். பிரிந்து ஒன்று நோக்காது தம்முடைய பின்னே திரிந்து உழலும் சிந்தனையாளர் தம்மை புரிந்தொருகால் ஆவா என இறங்கார் அந்தோ வலிதே கொல் மாவை பிளந்தார் மனம். முதல் 3 வரிகள் தன்னுடைய நிலைமையை பற்றி சொல்லிவிட்டு கடைசி வரிதான் மாவை பிளந்தார். மாவை என்றால் கேசி என்கிற அசுரனுடைய வாயை பிளந்தார்
மனம், அவருடைய மனம் ஏன் இப்படி இரக்கமற்று இருக்கிறது என்று பேசிய பாசுரம் இந்த பாசுரம். நாளைக்கு 51வது பாசுரம். காயேன வாசா மனசேந்திரியர்வா அபியாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோம் எத்தது சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயேனி சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்திருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அது புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.